அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துகள். பூமிதான் சாமி, சாமிதான் பூமி. ஆமாங்க, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம களிமண்ணால விநாயகர் செஞ்சு கொடை வச்சு பக்கத்தில் எலி செஞ்சு எருக்கம் மாலைலாம் போட்டு கொண்டாடுறோம். அது ஏன் யாராவது நினச்சி பார்த்தீங்களா? சிறிய தகவல் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனசே நீ ஒரு மந்திர சாவி அப்படின்னு சுகிசிவம் ஐயா அவர்கள் விகடன் அதில் எழுதின ஒரு சின்ன கதை, அதை பற்றி பார்க்கலாம். ஒருவர் என்னதான் வளர்ந்து பெரிய மனிதன் ஆகிவிட்டாலும், உடம்பில் முதுமை படர்ந்தாலும் மனசுக்குள் ஒரு குழந்தைத்தனம் உயிரோடு இருக்கும். அது இல்லை என்றால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது என்பது என் தீர்மானம். கலர் கலராக அச்சடித்த குழந்தைகளின் காமிக்ஸ் புத்தகங்களை கண்கள் விரிய படிக்கிற 40 வயது பேபிகளை நான் அறிவேன். டிவி சேனல்களில் போதை வழிய எச்சிலும் தான். கார்ட்டூனில் கரைந்து போகும் பெரிய சிரிசுகள் பலரையும் பார்த்திருக்கிறேன். மனசுக்குள் குழந்தைகளாக உறைந்து போன மனிதர்களை தட்டி கொடுத்து தாலாட்டு பாடும் தாய்மை புராண கதைகளில் உண்டு. குழந்தை மனமுடையவர்களுக்கு ஆர்வமும் ஆச்சரியம் தருகிற புராணங்கள் அறிவு வளர வளர அர்த்தமிழந்து போய்விடும் என்று எதிர்பார்த்தால் அதுதான் இல்லை. ஆடு மாடுகளுக்கு இலை தழை நிழல் தருகிற மரம் ஆறறிவு மனிதனுக்கு காய்கனி தருவதோடு ஆக்சிஜனும் தந்து அசத்துகிற மாதிரி குழந்தை மனசுக்காரர்களை குதூகலிக்க வைத்ததோடு அறிவு ஜீவிகளை ஆராய வைக்கும் வலிமையும் புராண கதைகளுக்கு உண்டு. புத்தருக்கு ஞானம் கொடுத்த போதி மரம் மாதிரி படிப்பவருக்கு ஞானம் புகட்டும் புராணங்களும் பூமியில் உண்டு. அவசரமும் பகை உணர்ச்சியும் இல்லாமல் புராண உலகத்தில் புகுந்து புறப்பட்டால் புலப்படுகிற உண்மைகள் ஆழமானவை. பார்வதி தேவி குளிக்கும்போது தன் உடம்பு அழுக்கை பிடித்து வைக்க பிள்ளையார் தோன்றினார் என்று ஒரு கதை உண்டு. பார்வதி என்ன அவ்வளவு அழுக்கா? உருட்டு திரட்டி எடுக்கிற அளவு அழுக்கு மூட்டை சுமைக்கிற அசிங்க உருண்டையா அம்மையின் திருமேனி? அது நறுமணம் கமழும் குங்குமப்பூவின் தன்மையது என்கிற பொருளில் மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்பார் அபிராமி பட்டர். அப்படியானால் இந்த கதைக்கு என்ன பொருள்? இந்த பூமி எப்படி உண்டாச்சு? இதன் எடை ஏன் கூடிக்கொண்டே போகிறது? சிறிது சிறிதாக இதன் விட்டம் கூடி இது பெரிதாகி கொண்டே வருவது எதனால்? பதில் சொல்கிறேன். சூரியனில் இருந்து தெரித்து விழுந்த நெருப்பு துண்டு சூரியனை மைய ஈர்ப்பாக கொண்டு ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்ற ஆரம்பித்தது. அப்படி சுழலும்போது விண்வெளியில் இருந்த பல வகை மாசு தூசு அழுக்கு சில வகை வாயுக்கள் இவற்றை தன்னை நோக்கி இழுத்தது. இவை படிய படிய அதன் பரப்பளவு கூடிக்கொண்டே வந்தது. வெங்காயம் உரிக்க உரிக்க உரிபடுகிற மாதிரி பல இழைகள், அதாவது லேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், படிந்து படிந்து பல லேயர்ஸ் படிந்து படிந்து பூமி உருவாயிற்று. இவை யாவும் விண்வெளியில் மிதந்த அழுக்குகள். இவை சுழற்சி என்ற சக்தி காரணமாகவும் ஈர்ப்பு என்கிற சக்தியாலும் இணைந்து இணைந்து இழையாக படிந்து இந்த பூமி உருவாயிற்று. இது விஞ்ஞானத்தின் விளக்கம். விண்வெளியில் மிதந்த மாசுகளை சக்தி இணைத்தது என்கிற விஞ்ஞான உண்மையை பார்வதி தன் உடல் அழுக்கை பிடித்து பிள்ளையாரை உருவாக்கினார் என்று கதை சொல்லி குழந்தையாக மகிழ்ந்தோம். இதில் என்ன பிழை இருக்கிறது? விண்வெளி கருநீல நிறமாக தோன்றுகிறது. ஒரு வெடிப்பின் மூலம் கோளங்கள் உருவாயின என்பதை வெளிப்படுத்தும் பிக் பேங் தியரி விண்வெளியில் பல கோடி மைல்களுக்கு கரும்புகை பரவி கிடந்தது என்று அறிவிக்கிறது. எனவே கருநீல விண்வெளி பராசக்தியின் மேனி, அதில் மிதந்த தூசுகளின் சேர்க்கையே பூமி. சுழற்சி மற்றும் ஈர்ப்பு சக்திகளால் இது உண்டாயிற்று. பராசக்தி அழுக்கை திரட்டி பிள்ளையாரை உண்டாக்கினாள் என்றது புராணம். விஞ்ஞானியின் பாஷையும் புராணக்காரர்கள் பாஷையும் வேறு வேறு. சொல்லிய உண்மை இணங்கி போகிறது 100க்கு 100. அது சரி, பூமிதான் பிள்ளையாரா? பூமியின் உருவாக்கத்தை பிள்ளையாரின் பிறப்பு என்று புதுக்கதை விடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். அதுதான் உண்மை. பிள்ளையாரை கும்பிடும் விநாயகர் சதுர்த்தியில் பூமியைத்தான் கும்பிடுகிறோம்.
எப்படி? களிமண்ணில் விநாயகர் செய்துதானே கும்பிடுகிறோம். மண் என்பது என்ன? பூமிதானே. பூமிதான் பிள்ளையார் என்பதை புலப்படுத்த பூகோளம் மாதிரியே உருண்டை வயிறு அவருக்கு. அது மட்டுமா? இந்த பூமியை சுற்றி ஓசோன் என்கிற பிராணசக்தி ஒரு மூடி மாதிரி பாதுகாப்பு வளையம் அமைந்திருக்கிறது. அதனால் அல்லவா நம்மால் வாழ முடிகிறது. கொழுக்கட்டையை எப்படி செய்கிறோம்? உள்ளே பூரணம் வைத்து வெளியே ஒரு அரிசி மாவு மூடி போட்டு இப்படித்தான் இந்த பூமி உண்டாச்சு, நன்றி என்று அறிவிக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்று பல பேர் கொழுக்கட்டையை பிட்டு பிட்டு தள்ளுகிறார்கள். நான் உண்மையை பிட்டு பிட்டு வைக்கிறேன். என் ஞான விநாயகருக்கு இதுதான் நைவேத்தியம். பூமிதான் பிள்ளையார் என்பதை இன்னும் கொஞ்சம் தோண்டுவாமா? பூமியில் முதலில் தோன்றும் தாவரம் புல். நிலம் வாங்கும்போது ஒரு பூமி எப்படிப்பட்ட பூமி என்று ஆராயும் போது அந்த பூமியில் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது என்று விமர்சிப்பது உண்டு. முதலில் தோன்றுவது புல். பூமியின் முதல் உயிர் பயிர் அதுதான். அந்த அருகம்புல் தான் அவரது அர்ச்சனை பொருள். இந்த உலகம் என்று சொல்கிற பூமி இரண்டு பொருட்களால் ஆனது. ஒன்று உயிர் பொருள், மற்றொன்று ஜடப்பொருள். பூமியில் மண் என்பது ஜடப்பொருள் மேட்டர். அதில் வாழும் உயிர் பொருள் புல் பூண்டு விலங்கு மனிதர் ஆகியோர். விநாயகரின் களிமண் ஜடப்பொருள். ஆனை முகம், குழந்தை உடம்பு, பூதங்களின் காலமைப்பு என்கிற விநாயகரின் ஸ்பேர் பார்ட்ஸ் பாகங்கள் உயிர் பொருள். ஜடப்பொருளும் உயிர் பொருளும் சேர்ந்து உலகம் உண்டானது என்பது விஞ்ஞானியின் பாஷை. சிவனும் மேட்டர், சக்தியும் எனர்ஜி சேர்ந்த சிவசக்தி ஐக்கியமே இந்த பூமி என்பது மெய்ஞானியின் பாஷை. அதனால்தான் சிவசக்தி ஐக்கிய ரூபாய என்று கணபதி நாமாவளி பேசுகிறது. எனவே பிள்ளையார் என்கிற சாமிதான் பூமி, பூமிதான் சாமி. இந்த பூமி இல்லாவிட்டால் நம்மால் வாழ முடியுமோ? பூமியை விட்டு அரை அடியாவது உயர்ந்து எப்போதும் பறக்கிற சக்தி வந்துவிட்டால் பூமி வேண்டாம் என்று உதறிவிடலாம். அதுவரை பூமியை விட முடியாதே. அதாவது நம் இருப்புக்கு எக்ஸிஸ்டன்ஸ் மூலாதாரம் பூமி. மனிதனில் உள்ள 6 ஆதாரங்களாகிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்ஜை என்பதில் மூலாதார அதிதேவதை யார் தெரியுமோ? கணபதி. நம் எல்லோருக்கும் மூலாதாரம் பூமி. மூலாதார தேவதை கணபதி என்கிற சாமி. ஆகவே பூமிதான் சாமி, சாமிதான் பூமி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துகள். மீண்டும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.